Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பொங்கல் விருந்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லிக்கு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan வச்சுக்கலாம். panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி துவையலுக்கு என்னன்னா வேர்க்கடலை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 3. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சின்னதாக புளி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு என்னென்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஈர்க்களவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. புதினானா நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்கணும், அதாவது நல்லா இலை சுருங்குற வரைக்கும் வதக்கணும். இதை லைட்டாக இந்த சூட்டுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா, அதாவது கொத்தமல்லி தழை நல்லா வெந்துடும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் அரைச்சிட்டோம். கொத்தமல்லி துவையல் ரெடி. ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. தாளிக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அவரைக்காயை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. சொரக்காய் கூட்டுக்கு நம்ம ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டு அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறோம். 1 டீஸ்பூன் சீரகம். இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு 1/2 ஈர்க்களவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சொரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது என்னென்னா பிஞ்சு சொரக்காய் தான் நம்ம எடுத்துருக்குறோம்.
முத்துனது எடுத்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டுக்கு வாங்கினோன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது எடுத்துக்கலாம். அதாவது சின்னதாக மீடியம் சைஸில் எடுத்துட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது காய் கலவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதே தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கொலைய வேக வைக்காமல் கொஞ்சம் நரநரன்னு தான் வேக வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. இது ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறப்பவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சொரக்காய் கூட்டு ரெடி. நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி. சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாற்றிக்கலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி. மசால் வடைக்கு நம்ம பருப்பு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்குறோம். இது வந்து என்னென்னா வடைப்பருப்புனே கடையில் கிடைக்கும். நம்ம இதை எடுத்து, அதாவது கடலைப்பருப்பு கிடையாது, வடைப்பருப்பு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவுக்கு. அதை அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகாய், சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மீதி இருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மசாலா வடைக்கணுன்னா கொஞ்சமாவது முழு பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வடைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தொளன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் கொஞ்சம் தொளன்னு இருக்குது. அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு, 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டால் என்ன ஆகுனா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. வடையை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டுனா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். வடையை எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. மசால் வடை ரெடி. பொங்கல் விருந்தன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கிறேன். அனைவரும் பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி பொங்கல் விருந்து செஞ்சு எல்லாத்தையுமே அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.